இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள். செய்தி ஆசிரியர் தேவாமதன். செய்திகளை வாசிக்கும் நான் துரைப்ப வினோத் கண்ணன். முதலில் தலைப்புச் செய்திகள். சூரிச் நகரில் வீட்டு தட்டுப்பாட்டை சமாளிக்க புதிய திட்டம். சுவிட்சர்லாந்தில் பசுமை கட்சி எரிபொருள் பயன்பாட்டை விரைவில் நிறுத்த கோரிக்கை. சுவிஸ் ரயில்வேயில் முன்பதிவு இருக்கை சேவை விரிவாக்கம். பாசல் அருகே சட்டவிரோத உணவு கடத்தல். தொன் கணக்கில் பொருட்கள் பறிமுதல். பாதுகாப்பு பதற்றம் காரணமாக துபாய் டெல் அவீவ் விமானங்கள் நிறுத்தம். வெளிநாட்டு குடியிருப்பாளர்களின் குற்ற செயல் அதிகரிப்பு. சுவிஸ் அரசியல் தரப்புகளில் கருத்து வேறுபாடு. உதவி தற்கொலை செய்வதற்காக சுவிட்சர்லாந்தை நோக்கி அதிகரிக்கும் வெளிநாட்டவர்கள். தொடர்பான விரிவான செய்திகள். ஒரு மாதிரியா புது வீடு கட்டியாச்சு. இனி இதுக்கு சோஃபா, கதிரை, கட்டில் என எல்லாம் வாங்கணும். கையில வேற காசு இல்ல. கையில காசு இல்லன்னு கவலைப்படாதீங்க. முற்பணம் இல்லாமல் உங்களுக்கு பிடிச்ச தளபாடங்களை மாடர்ன் மொபைல் ஷோரூம்ல பெற்றுக்கொள்ள இப்பவே அழையுங்கள். மாடர்ன் மொபைல் GmbH. கட்டணம் இல்லாமலேயே உங்கள் கனவு இல்லத்தை அழகாக்குங்கள். சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் அதிகரித்து வரும் வீட்டு வசதி பற்றாக்குறையை சமாளிக்க நகராட்சி புதிய கட்டுமான மற்றும் மண்டல ஒழுங்குமுறை திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த திட்டம் நகரில் எங்கு எவ்வாறு கட்டிடங்கள் அமைக்கப்பட வேண்டும் என்பதை தெளிவாக நிர்ணயிக்கிறது. 2050 ஆண்டுக்குள் சுமார் 40,000 புதிய குடியிருப்பாளர்கள் சூரிச் நகரில் வசிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுவதால் கூடுதல் குடியிருப்பு வசதிகளை உருவாக்குவது அவசியமாகும். இதனை முன்னிட்டு நகராட்சி நிர்வாகம் இன்னும் வளர்ச்சி செய்ய இட வசதி உள்ள பகுதிகளை கவனத்தில் கொண்டு கட்டுமான நடவடிக்கைகளை முன்னெடுக்க திட்டமிட்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் ஆல்பிஸ் ரீடன், ஆல்ஸ்டெட்டன், ஓர்லிகான், அஃபோல்டன், சீபாக், ஷுவாமெண்டிகன் ஆகிய பகுதிகளோடு லைம்பாக் மற்றும் விட்டிகான் போன்ற பகுதிகளிலும் அதிக கட்டுமான வளர்ச்சி மேற்கொள்ளப்பட உள்ளது. பகுதி வாரியாக கட்டிட உயரம் மற்றும் அடர்த்தி மாற்றங்கள் அனுமதிக்கப்படுகின்றன. உதாரணமாக ஆல்பிஸ் ரீடன் பகுதியில் கட்டிட வளர்ச்சி 15% வரை அதிகரிக்க அனுமதிக்கப்படுகிறது. அதே சமயம் லெட்சி கிரவுண்ட் விளையாட்டு மைதானத்தை சுற்றியுள்ள பகுதிகளில் இந்த உயர்வு 95% வரை செல்லலாம். சூரிச் நகரம் கடந்த சில ஆண்டுகளாக மக்கள் தொகை அதிகரிப்பு மற்றும் வீட்டு வாடகை உயர்வு போன்ற சவால்களை எதிர்கொள்கிறது. குறிப்பாக குறைந்த மற்றும் நடுத்தர வருமானம் கொண்ட மக்களுக்கு ஏற்ற வீடுகள் கிடைப்பதில் சிரமம் நிலவுகிறது. இந்த புதிய BZO திட்டம் மூலம் அதிக வீட்டு வசதிகளை உருவாக்கி நகரின் வாழ்வாதார அழுத்தத்தை குறைப்பதே அதிகாரிகளின் முக்கிய இலக்காகும். இந்த முயற்சி சூரிச் நகரின் எதிர்கால வளர்ச்சியை சீராக வழிநடத்தும் என்றும் மக்கள் தொகை அதிகரிப்பை சமநிலைப்படுத்த உதவும் என்றும் நகராட்சி நம்பிக்கை வெளியிட்டது. சுவிட்சர்லாந்தில் பசுமை கட்சி எரிபொருள் பயன்பாட்டை விரைவாக கட்டுப்படுத்தும் திட்டத்தை முன்னிறுத்தியுள்ளது. கடந்த வார இறுதியில் பாசல் லாண்ட்ஷாஃப்ட் கண்டோனில் இடம்பெற்ற கட்சி கூட்டத்தில் புதிய தீர்மானம் அங்கீகரிக்கப்பட்டதை அடுத்து இந்த கோரிக்கை வலுப்பெற்றுள்ளது. இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் நிலக்கரி, எண்ணெய் போன்ற பாறை எரிபொருட்களின் பயன்பாட்டை முழுமையாக நிறுத்துவதற்கான தெளிவான கால அட்டவணையை உருவாக்குவதாகும். அதே நேரத்தில் இந்த மாற்றம் சமூக நீதியை கருத்தில் எடுத்து அமல்படுத்தப்பட வேண்டும் என்றும் எந்த சமூகத்தினரும் பாதிக்கப்படாமல் மாற்றம் நிகழ வேண்டும் என்றும் கட்சி வலியுறுத்துகிறது. மேலும் விமான பயணங்களை குறைக்கும் நோக்கில் விமான டிக்கெட்டுகளுக்கு கூடுதல் வரி விதிக்கவும் ரயில் போக்குவரத்தை மேம்படுத்தவும் பசுமை கட்சி ஆதரவு தெரிவித்தது. இது கார்பன் உமிழ்வை குறைக்கும் முயற்சியாகவும் பார்க்கப்படுகிறது. கட்சி தலைவர் லிசா மேசோன் பாறை எரிபொருட்கள் உலகளாவிய மோதல்களுக்கு காரணமாக இருப்பதாக எச்சரித்து அவற்றுக்கு இனி எதிர்காலம் இல்லை என்று தெரிவித்தார். தற்போதைய உலக சூழலில் குறிப்பாக எரிசக்தி பாதுகாப்பு மற்றும் காலநிலை மாற்றம் தொடர்பான விவாதங்கள் அதிகரித்துள்ள நிலையில் இந்த முன்மொழிவு முக்கியத்துவம் பெற்றுள்ளது. சுவிட்சர்லாந்து ஏற்கனவே கார்பன் உமிழ்வை குறைக்கும் பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வரும் நிலையில் பசுமை கட்சியின் இந்த புதிய திட்டம் நாட்டின் எரிசக்தி கொள்கையில் மேலும் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடும் என்று அரசியல் வட்டாரங்கள் கருதுகின்றன. சுவிட்சர்லாந்தின் தேசிய ரயில்வே நிறுவனமான SBB தனது இருக்கை முன்பதிவு சேவையை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. 2025 ஆண்டின் இறுதியில் சூரிச் லுகானோ மற்றும் பாசல் லுகானோ வழித்தடங்களில் மாத்திரம் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த சேவை தற்போது பெரும்பாலான நீண்ட தூர ரயில் சேவைகளில் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. இந்த புதிய மாற்றத்தின் மூலம் பயணிகள் 5 சுவிஸ் பிராங்க் கட்டணத்தில் முன்கூட்டிய இருக்கை முன்பதிவு செய்ய முடியும். குறிப்பாக அதிக நெரிசல் காணப்படும் நேரங்களில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு இது ஒரு பெரிய நிவாரணமாகும். இந்த சேவையில் இன்டர்சிட்டி FE டோஸ்டோ, IC2000, ICN உள்ளிட்ட ரயில்கள் மற்றும் IV அஸ்டோரோ ஒருங்கிணைந்த வண்டிகளும் அடங்குகின்றன. இதன் மூலம் ஜெனீவா, லவுசான், பெர்ன், சென்ட் காலன், கூர் போன்ற முக்கிய நகரங்களுக்கு பயணம் செய்யும் பயணிகளும் இந்த வசதியை பயன்படுத்தலாம். சுவிட்சர்லாந்தில் ரயில் பயணம் மிகவும் பிரபலமானது. குறிப்பாக தினசரி வேலைக்கு செல்லும் பயணிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் அதிகமாக பயன்படுத்துவதால் நெரிசல் பிரச்சனைகள் சில நேரங்களில் ஏற்படுகின்றன. இந்நிலையில் இருக்கை முன்பதிவு சேவையை விரிவுபடுத்தியுள்ள SBB பயண அனுபவத்தை மேலும் சௌகரியமாக மாற்றும் முயற்சியாக இதை அறிவித்தது. எதிர்காலத்தில் பயணிகள் தேவைக்கேற்ப இந்த சேவையில் மேலும் மேம்பாடுகள் செய்யப்படலாம் என்றும் டிஜிட்டல் முன்பதிவு முறைகள் அதிகப்படுத்தப்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.
பாதுகாப்பு சூழ்நிலைகள் மோசமடைந்துள்ளதை அடுத்து சுவிட்சர்லாந்தை சேர்ந்த ஒரு விமான நிறுவனம் துபாய் மற்றும் டெல் அவீவ் நகரங்களுக்கு தனது விமான சேவைகளை மே 31ஆம் தேதி வரை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் அண்மையில் அதிகரித்து வரும் ராணுவ பதட்டங்கள் இந்த முடிவுக்கு காரணம் என குறிப்பிடப்படுகிறது. குறிப்பாக ஈரானை குறிவைத்து இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா மேற்கொண்ட தாக்குதல்கள், அதற்கு பதிலடியாக தெஹ்ரான், இஸ்ரேல் மற்றும் சில வளைகுடா நாடுகள் மீது மேற்கொண்ட நடவடிக்கைகள் ஆகியவை பிராந்தியத்தில் அச்சத்தையும் நிலையற்ற சூழலையும் உருவாக்கியுள்ளன. இந்த நிலைமையை முன்னிட்டு பயணிகள் பாதுகாப்பை முதன்மைப்படுத்தும் வகையில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்த நிறுவனம் விளக்கியது. இந்த தற்காலிக சேவை நிறுத்தத்தால் பாதிக்கப்பட்ட பயணிகளுக்கு சலுகைகளும் வழங்கப்பட்டுள்ளன. முன்பதிவு செய்தவர்கள் தங்கள் பயணத்தை எந்த கூடுதல் கட்டணமும் இன்றி பிற திகதிகளுக்கு மாற்றிக்கொள்ளலாம். அதேபோல் விருப்பமுள்ளவர்கள் தங்கள் டிக்கெட் தொகையை முழுமையாக திரும்பப் பெறவும் விண்ணப்பிக்கலாம். சுவிட்சர்லாந்திலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு செல்லும் பயணிகள், குறிப்பாக தொழில் மற்றும் சுற்றுலா நோக்கங்களுக்கு அடிக்கடி பயணம் செய்பவர்கள் இந்த அறிவிப்பால் பாதிக்கப்படலாம். இருப்பினும் நிலைமை சீராகும் வரை பாதுகாப்பை முன்னிலைப்படுத்துவது அவசியம் என விமான நிறுவனம் வலியுறுத்தியது. சுவிட்சர்லாந்தின் பாசல் அருகே சட்டவிரோதமாக நாட்டுக்குள் கொண்டுவரப்பட்ட பெருமளவிலான உணவுப் பொருட்களை சுவிஸ் சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். இந்த சம்பவம் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் மற்றும் சுங்க சட்டங்கள் கடுமையாக அமல்படுத்தப்படுகின்றன என்பதை மீண்டும் நினைவூட்டுகிறது. மார்ச் 9ஆம் தேதி பாசல் மாகாணத்தில் உள்ள பிராட்டல் நெடுஞ்சாலை சேவை நிலையத்தில் கூட்டாட்சி சுங்க மற்றும் எல்லை பாதுகாப்பு அலுவலக அதிகாரிகள் சோதனை செய்தனர். அப்போது ஜெர்மனியிலிருந்து வந்த சுவிஸ் பதிவு எண் கொண்ட ஒரு வாகனம் நிறுத்தப்பட்டு பரிசோதிக்கப்பட்டது. 35 வயதான ஓட்டுநர் இயக்கிய அந்த வாகனத்தில் சுமார் 1.5 தொன் உறைந்த பிரெஞ்சு பொரியல், 75 கிலோ கோழி பொருட்கள், 100 கிலோ மயோனைஸ் மற்றும் 79 கிலோ கெச்சப் ஆகியவை ஏற்றிச் செல்லப்பட்டிருந்தது கண்டறியப்பட்டது. ஆனால் அந்த வாகனம் குளிரூட்டும் வசதி கொண்ட சரக்கு வாகனம் அல்ல என்பதும், இதன் மூலம் உணவு பாதுகாப்பு விதிமுறைகள் மீறப்பட்டுள்ளதையும் அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனோடு தேவையான சுங்க வரிகள் செலுத்தப்படாததோடு அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச எடையை விட அதிகமாக சரக்குகள் ஏற்றப்பட்டிருந்ததும் தெரிய வந்தது. இதன் அடுத்த நாளே மேலும் ஒரு லோரி சோதனைக்குள்ளானது. அந்த வாகனத்தில் 110 கிலோ கோழி இறைச்சி மற்றும் சுமார் 2 தொன் அளவான சிப்ஸ் ஏற்றி செல்லப்பட்டது. இவ்வழக்கிலும் குளிர்பதன விதிகள் பின்பற்றப்படவில்லை என்பதும் அம்பலமானது. இந்த 2 சம்பவங்களிலும் கூட்டாட்சி அதிகாரிகள் குற்றவியல் விசாரணைகளை ஆரம்பித்தனர். சட்டவிரோதமாக கடத்தப்பட்ட அனைத்து உணவுப் பொருட்களும் பறிமுதலாகின. மேலும் வாகனங்களில் அதிக எடை ஏற்றிச் சென்றதால் ஓட்டுநர்களுக்கு எதிராகவும் தனிப்பட்ட முறையில் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளன. சுவிட்சர்லாந்தில் உணவு பாதுகாப்பு மற்றும் இறக்குமதி விதிகள் மிகவும் கடுமையாக உள்ளன. குறிப்பாக குளிர்பதன வசதி இல்லாமல் உணவுப் பொருட்களை கடத்துவது பொதுமக்களின் ஆரோக்கியத்துக்கு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியதாக கருதப்படுவதால் இதுபோன்ற மீறல்களுக்கு கடுமையான தண்டனைகள் விதிக்கப்படுகின்றன. சிறிய விளம்பர இடைவெளியின் பின் செய்திகள் தொடரும். வங்கிக் கடன் பெற முடியாதவர்கள் மற்றும் கடன் சுமை உள்ளவர்களும் இலகுவாக ஒரு காரை வாங்க முடியும் என்றால் நம்ப முடிகிறதா? SMPS கார்ஸ் நிறுவனத்தில் எல்லாமே சாத்தியம். மற்ற நிறுவனங்களில் கார் லீசிங் பெற முடியாதவர்கள் எம்மை அணுகவும். உடன் தொடர்புகளுக்கு 41787152 சுவிஸில் வரி விதிப்பு விகிதங்கள் பல கண்டோன்களில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது என்பது உங்களுக்கு தெரியுமா? ஆம், அதற்கேற்ப உங்கள் வரி படிவங்களை சிறந்த வரி ஆலோசகர்களூடாக நிரப்பி அதிக வரி விதிப்பிலிருந்து விடுதலை பெறுங்கள். மேலதிக ஆலோசனைகளுக்கு இப்பவே PR ட்ரோய்ஹான் GmbH நிறுவனத்தை அழையுங்கள். 44 85 13 333. சுவிட்சர்லாந்தின் ஜூக் ராயின் நிலையம் அருகே 78 வயதான பெண்ணிடம் இருந்து தங்கச் சங்கிலியை பறித்து தப்பியோடிய சம்பவம் பதிவானது. இந்த சம்பவமானது அண்மையில் அதிகரித்து வரும் சிறிய குற்ற செயல்கள் குறித்து கவலை எழுப்புகிறது. மார்ச் 22, 2026 ஞாயிற்றுக்கிழமை மாலை 5 மணிக்கு பின் ஜூக் ராயின் நிலையத்துக்கு அருகில் உள்ள பேருந்து திரும்பும் பகுதியில் அந்த பெண் நின்றிருந்தார். அப்போது அடையாளம் தெரியாத ஒருவர் கால்நடையாக வந்து அவருக்கு அருகில் நின்றார். இதன் பின் இன்னொரு நபர் மின்சார ஸ்கூட்டரில் வந்து எதிர்பாராத விதமாக அந்த மூதாட்டியின் கழுத்திலிருந்து தங்கச் சங்கிலியை பறித்தார். சம்பவத்தின் பின் இருவரும் அதே மின்சார ஸ்கூட்டரில் ஏறி ரயில் நிலைய திசையில் தப்பிச் சென்றனர். இந்த சம்பவத்தில் பெண் எந்த காயமும் அடையவில்லை என்பது உறுதியானது. இருப்பினும் பொதுமக்கள் அதிகம் திரளும் பகுதிகளில் இத்தகைய திடீர் திருட்டு சம்பவங்கள் பதிவாவது பாதுகாப்பு தொடர்பான கேள்விகளை எழுப்புகிறது. இந்த சம்பவம் தொடர்பாக ஜூக் கண்டோனல் காவல்துறை விசாரிக்கிறது. குற்றவாளிகளை அடையாளம் காணும் முயற்சிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதோடு சம்பவத்தை கண்டவர்கள் தகவல் வழங்குமாறு அதிகாரிகள் பொதுமக்களிடம் கேட்டுள்ளனர். சுவிட்சர்லாந்தின் ஆல்ப்ஸ் மலைப்பகுதிகளில் இடம்பெற்ற கேபிள் கார் விபத்து தொடர்பான ஆரம்ப கணக்குகள் வெளியாகியுள்ளன. மார்ச் 18ஆம் தேதி எங்கல்போர்க் பகுதியில் இடம்பெற்ற இந்த விபத்தில் கேபிள் கார் கெபின் மலையிலிருந்து கீழே சரிந்து விழுந்ததில் அதிலிருந்த ஒரே நபர் உயிரிழந்தார். இந்த விபத்துக்கான முக்கிய காரணம் கேபிளில் பிடித்து வைத்திருந்த கிளாம் தளர்ந்து விடப்பட்டது என சுவிட்சர்லாந்து பாதுகாப்பு விசாரணை வாரியம் தெரிவித்தது. இந்த கணக்கில் தெரிய வந்துள்ளது என்னவென்றால் விபத்து நேரத்தில் அந்த பகுதியில் பலத்த காற்று வீசியது. இப்படிப்பட்ட கடுமையான காற்று நிலைகளில் எந்த தொழில்நுட்ப அமைப்பாக இருந்தாலும் அதன் செயற்திறன் ஒரு கட்டத்தில் வரம்பை எட்டும் என்று
அதிகாரிகள் தெரிவித்தனர். STSB தலைவரான பிலிப் தொர்லர் கூறுகையில், இது முற்றிலும் இயல்பியல் மற்றும் வடிவியல் சார்ந்த விடயம். பூட்டும் முறைமையில் மாற்றங்கள் செய்திருந்தாலும் கூட பாதுகாப்பை அதிகரிக்க முடியாது என்று விளக்கினார். இதன் மூலம் இந்த விபத்தை முழுமையாக தொழில்நுட்ப குறைபாடாக மாத்திரம் பார்க்க முடியாது என்றும் இயற்கை காரணிகளை முக்கிய பங்கு வகித்துள்ளன என்பதும் தெளிவாகிறது. சுவிட்சர்லாந்தில் கேபிள் கார் அமைப்புகள் பொதுவாக மிகவும் பாதுகாப்பானதாக கருதப்படுகின்றன. ஆண்டுதோறும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் மக்கள் இத்தகைய மலை போக்குவரத்து வசதிகளை பயன்படுத்துகின்றனர். இருப்பினும் கடுமையான வானிலை சூழ்நிலைகள் உருவான போது பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேலும் கவனமாக மேற்கொள்ளப்பட வேண்டிய அவசியத்தை இந்த விபத்து மீண்டும் நினைவூட்டியுள்ளது. சுவிஸ் ஆல்ப்ஸ் கேபிள் கார் விபத்து, எங்கல்போர்க் விபத்து, கேபிள் கார் பாதுகாப்பு, சுவிட்சர்லாந்து மலை விபத்து போன்ற முக்கிய தேடல் சொற்களோடு இந்த சம்பவம் தற்போது பரவலாக பேசப்படுகிறது. அதிகாரிகள் தொடர்ந்து விரிவான விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இறுதி அறிக்கை வெளிவந்த பின் கூடுதல் தகவல்கள் வெளியாகும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சுவிட்சர்லாந்தில் வெளிநாட்டு குடியிருப்பாளர்களுக்கிடையே குற்ற செயல்கள் அதிகரித்து வருவதாக சுவிட்சர்லாந்து மத்திய புள்ளி விவர அலுவலகமான BFS வெளியிட்ட சமீபத்திய தரவுகள் சுட்டிக்காட்டுகின்றன. திங்கட்கிழமை வெளியான இந்த அறிக்கையில் நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் அவர்களின் விகிதத்தை விட அதிக அளவில் வெளிநாட்டவர்கள் குற்றப்பதிவுகளில் இடம்பெற்றுள்ளதாக இந்த கணக்கில் தெரிய வந்தது. இந்த நிலையை எதிர்கொள்ள என்ன நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என்பதில் சுவிஸ் அரசியல் கட்சிகளுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் தென்படுகின்றன. குறிப்பாக வலதுசாரி அணியில் உள்ள சுவிஸ் மக்கள் கட்சி மற்றும் லிபரல் ரேடிக்கல் கட்சி குற்ற செயலில் ஈடுபடும் வெளிநாட்டவர்களை அதிகமாகவும் திடமாகவும் நாடு கடத்த வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்துள்ளன. அவர்கள் பார்வையில் சட்டம் மற்றும் ஒழுங்கை உறுதி செய்ய அவசியமான நடவடிக்கையாக கருதப்படுகிறது. மறுபுறம் இடதுசாரி அரசியல் அணியில் உள்ள சமூக ஜனநாயக கட்சி மற்றும் கிரீன் லிபரல் கட்சி தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று வலியுறுத்துகின்றன. குறிப்பாக குடும்பத்திற்குள் இடம்பெறும் வன்முறை சம்பவங்களை குறைப்பதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மற்றும் சமூக ஒருங்கிணைப்பை மேம்படுத்தும் முயற்சிகள் அதிக பலன் அளிக்கும் என்று அவர்கள் நம்புகின்றனர். சுவிட்சர்லாந்து போன்ற பல்வேறு நாட்டினரை கொண்ட சமூகத்தில் குடியேற்றம், சமூக இணைப்பு, வேலை வாய்ப்பு மற்றும் கல்வி போன்ற காரணிகள் குற்ற செயல்களில் தாக்கம் செலுத்துகின்றன என்பது நிபுணர்கள் குறிப்பிடும் முக்கிய அம்சமாகும். இதனால் ஒரே தீர்வை விட பலதரப்பட்ட அணுகுமுறைகள் தேவைப்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த விவகாரம் தற்போது அரசியல் மற்றும் சமூக மட்டங்களில் பரவலாக விவாதிக்கப்படுகிறது. வரும் காலங்களில் எந்த அணுகுமுறை முன்னிலை பெறும் என்பது அரசியல் தீர்மானங்களின் அடிப்படையில் அமைய உள்ளது. சுவிட்சர்லாந்தில் அமலில் உள்ள உதவியுடன் மரணம் தொடர்பான சட்டம் உலகின் பல நாடுகளை விட சற்றே சுதந்திரமானதாக இருப்பதால் வெளிநாட்டு நபர்கள் அதிகரித்து இந்த நாட்டை நாடி வருவது குறித்து புதிய தகவல்கள் வெளியாகியுள்ளன. திங்கட்கிழமை வெளியான ஊடக அறிக்கையின்படி வெளிநாட்டவர்களுக்கும் சேவைகள் வழங்கும் சில அமைப்புகள் தற்போது அதிக கோரிக்கைகள் காரணமாக தங்களின் திறன் வரம்பை எட்டியுள்ளன. சுவிட்சர்லாந்தில் இயங்கும் எக்ஸிட் போன்ற அமைப்புகள் நாட்டில் வசிக்கும் நபர்களுக்கு மாத்திரம் சேவைகளை வழங்குகின்றன. ஆனால் வெளிநாட்டவர்களை ஏற்றுக்கொள்ளும் அமைப்புகளில் ஒன்றான டிக்னிட்டாஸ் கடந்த ஆண்டில் இதுவரை இல்லாத அளவுக்கு அதிக கோரிக்கைகள் வந்துள்ளதாக தெரிவித்தது. குறிப்பாக ஆங்கிலம் பேசும் நாடுகளிலிருந்து வரும் விண்ணப்பங்கள் கணிசமாக உயர்ந்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த ஆண்டில் டிக்னிட்டாஸ் சேவையை பயன்படுத்திய 280 பேரில் 5இல் 1 பங்கு அமெரிக்காவைச் சேர்ந்தவர்கள், அதேபோல் 6இல் 1 பங்கு பிரித்தானியாவைச் சேர்ந்தவர்களாக உள்ளதாகவும் தகவல்கள் உள்ளன. இது சுவிட்சர்லாந்து மரண சுற்றுலா என்ற விவாதத்துக்கு மீண்டும் தீனி போட்டு வருகிறது. சுவிட்சர்லாந்தில் உதவியுடன் மரணம் சட்டபூர்வமாக அனுமதிக்கப்பட்டுள்ளதோடு கடுமையான நிபந்தனைகளும் விதிக்கப்பட்டுள்ளன. இதில் நோயாளியின் சுய விருப்பம், மருத்துவ ஆலோசனை மற்றும் சட்ட பரிசீலனை போன்ற அம்சங்கள் முக்கிய பங்கு ஆற்றுகின்றன. இருப்பினும் வெளிநாட்டவர்களின் அதிகரித்த வருகை இந்த சட்டத்தின் சமூக மற்றும் நெறிமுறை தாக்கங்கள் குறித்து அரசியல் மற்றும் சமூக மட்டங்களில் மீண்டும் விவாதங்களை தூண்டியுள்ளது. எதிர்காலத்தில் இந்த சேவைகளுக்கான கட்டுப்பாடுகள் மாற்றப்படுமா என்பது குறித்து அரசியல் வட்டாரங்களில் ஆர்வம் அதிகரிக்கிறது. சுவிட்சர்லாந்தில் லக்ஸாம் போக்குவரத்து என அழைக்கப்படும் மெதுவான தனிப்பட்ட பயண முறைகள் கடந்த சில ஆண்டுகளில் வேகமாக மாற்றமடைந்துள்ளன. குறிப்பாக மின்சார மோட்டார் உதவியோடு இயங்கும் இ-பைக், ட்ரோட்டினேட்டர் போன்ற வாகனங்கள் அதிகமாக பயன்படுத்தப்படுவதால் இந்த துறை இனி மெதுவானது அல்ல என்பது தெளிவாகிறது. ஆனால் இந்த மாற்றமானது விபத்து எண்ணிக்கையிலும் கணிசமான உயர்வை ஏற்படுத்தியுள்ளது. சுவிட்சர்லாந்தின் விபத்து தடுப்பு மையமான BFU வெளியிட்ட தகவலின்படி கடந்த ஆண்டில் மாத்திரம் 586 இ-பைக் பயணிகள் மற்றும் 152 ட்ரோட்டினேட்டர் பயணிகள் கடுமையாக காயமடைந்தனர். மேலும் 24 பேர் இ-பைக் விபத்துகளில் உயிரிழந்ததோடு ஒரு வருட இடைவெளிக்கு பின் மீண்டும் 3 பேர் ட்ரோட்டினேட்டர் விபத்துகளிலும் உயிரிழந்தனர். இந்த கணக்கில் தெரிய வருகையில் மின்சார உதவியோடு இயங்கும் இந்த வாகனங்கள் தொடர்பான அபாயங்கள் தொடர்ந்து அதிகரிக்கின்றன. இந்த வகை வாகனங்களில் பயணம் செய்வோருக்கு பாதுகாப்பு குறைவாக இருப்பது முக்கிய சவாலாக உள்ளது. கார்கள் போன்றவற்றில் காணப்படும் பாதுகாப்பு அமைப்புகள் இவற்றில் இல்லாததால் விபத்து நேரத்தில் தாக்கத்தை குறைக்கும் வாய்ப்பு மிக குறைவு. அதே சமயம் மின்சார உதவியால் அதிக வேகத்தில் பயணம் செய்ய முடிவதால் பிரேக் தூரம் நீளுகிறது, எதிர்வினை நேரம் குறைகிறது மற்றும் மோதி ஏற்படும் தாக்கமும் அதிகரிக்கிறது. இந்த சூழ்நிலையை சமாளிக்க BFU பல்வேறு மட்டங்களில் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறது. விபத்து காரணிகளை ஆராய்வதோடு சாலைத்துறை கட்டமைப்பு மேம்பாடு, வேக வரம்புகள் மற்றும் சட்ட விதிமுறைகள் தொடர்பாக ஆலோசனைகளை வழங்கி வருகிறது. அத்தோடு பொதுமக்களுக்கு பாதுகாப்பு விழிப்புணர்வையும் ஏற்படுத்துகிறது. இந்த சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. இதுபோன்ற மேலதிக செய்திகளை பார்வையிட எங்களுடைய இணையதளமான swissthamil24.com அணுகுங்கள். வணக்கம்.